ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த vlogல ஒரு மிக்ஸ்டு vlog-ஆக இருக்க போது, லைக் குக்கிங், க்ளீனிங் எல்லாமே அந்த மாதிரி கம்பைன் பண்ணியிருக்க போது. அண்ட் இந்த செம்பருத்தி செடி வந்து நான் 1 month முன்னாடி வாங்கினேன். இதுதான் ஃபர்ஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறமா பூத்த பூ இது. இன்னும் நிறைய பூ வந்திருக்கு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலருக்காக தான் வாங்கினேன். யூஸ்வலி வந்து நம்ம ரெட் கலர் அந்த செம்பருத்தி தான் பார்த்தோம். பட் இது வந்து டபுள் கலராக ஒரு மாதிரி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இதை வாங்கினேன். இது வந்து ரொம்ப வெயிலில் இருக்கிற பிளேஸில் வைக்காமல் கொஞ்சம் ரொம்ப மைல்டாக வெயில் வர பிளேஸில் வச்சிங்கன்னா நல்லா வளரும். இப்போது க்ளீனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டிவி ஷோகேஸில் இருக்கிற அந்த பொம்மைங்க, அப்புறமா அந்த ஃப்ளவர் வாஸ் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே நான் வாஷிங்க்கு இப்போ வச்சுருக்கேன். அபிஜயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அவன் வந்து அந்த டிவி ஷோகேஸ் ஃபுல்லாக வந்து அவன் எல்லாமே நல்லா கோலின் போட்டு எல்லாமே நல்லா தொடச்சான். இப்போ இதெல்லாம் வந்து ஷோ பீசஸ் எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் ஒரு சர்ஃப் எக்ஸல் போட்டு பக்கெட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா சுத்தமாக டைமே இருக்காது இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கு பண்ணுறதுக்கு. இப்போனா கிட்ஸு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறமா அவங்க கூட உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கவே கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து இந்த கொக்கோ ஜம்போ வந்து ஃபுல்லாக எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி பிச்சு போட்டுச்சு. அதுக்கு விளையாடுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இந்த ஃப்ளவர் வாஸில் எல்லா லீவ்ஸும் அதுலேருந்து எல்லாமே பிச்சு பிச்சு எடுத்துச்சுங்க. பார்க்குறதுக்கு டஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க தான் அப்போ தான் எல்லா டஸ்ட்டும் வரும். ஆனால் பார்க்கும்போது என்னமோ க்ளீனாக தானே இருக்கும். ஆனால் பார்த்தா தான் எடுக்கும்போது நிறைய அவ்வளோ டஸ்ட்டு அவ்வளோ இருந்தது. ஒரு வழியாக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வெயில் அடிக்குது. ஸோ பால்கனியில் வெயிலில் வச்சு எல்லாமே காய வைக்கணும். ஒரு பக்கம் அஸ்வத் வந்து டேபிள்ஸ் படிச்சிட்ருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அபிஜய் வந்து எல்லாமே க்ளீனாக தொடச்சிட்டு இருந்தான். ஃபுல்லாகவே அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே அவன் தான் க்ளீனாக கோலின் போட்டு தொடச்சான். வந்து ஆக்சிமீட்டர் செக் பண்ணுறோம். கொக்கோ என்னம்மா? ஜம்போ இது. ஓ சாரி, ஜம்போ. அது எதுவுமே வரமாட்டேங்குது. கொக்கோக்கு இது என் கத்த பயப்படுது. கொக்கோ இதுக்கு காட்டுது. இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் லன்ச் தான். எப்போவுமே யூஸ்வலி வந்து நான் க்ளீனிங் பண்ணும்போது கொஞ்சம் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிடுவேன். ஏன்னா டைம் இருக்காது. ஸோ லன்ச் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி சாதம், அப்புறமா வந்து சௌச்சௌ பொரியல். கருவேப்பிலை வந்து லீவ்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை பேனில் வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது எதுவுமே எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது. அது நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். யூஸ்வலி வந்து கருவேப்பிலை பொடி ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி ஆந்திரா சைடில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஃபுல்லாகவே நல்லா ரோஸ்ட் பண்ணி சைடில் வச்சாச்சு. இப்போது செகண்ட் பார்த்திங்கன்னா ட்ரை சில்லிஸ் எடுத்துருக்கேன். அதில் காஷ்மீரி சில்லிஸு, அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, இது மூணுமே சேர்த்து நல்லா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுட்டு அதில் இந்த மாதிரி எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் இது எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதை தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். காரம் வந்து நீங்கள் பார்த்து போடுங்க. நிறைய நீங்கள் மிளகு போடுறதா இருந்தால் சில்லிஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி சில்லிஸ் நிறைய போடுறதா இருந்தால் மிளகு கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறமா ரொம்ப ஓவர் ஸ்பைசி ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து இது வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்கின்னோட தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இதை நம்ம ஃப்ளேமில் பண்ணணும்னு இல்லை. இப்போ அந்த கடாய் சூடு இருக்கும் இல்லையா, அதுலேயே ஜஸ்ட்டு லைட்டாக நீங்கள் விட்டுட்டா கூட அந்த சூட்லவே அது வந்து இதாகிடும். இப்போ வந்து மிக்சியில் வந்து இப்போ எல்லாமே போட்டு நான் வந்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெட் சில்லி, பெப்பர், சீரகம் இதெல்லாம் இது பண்ணிக்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நல்ல இந்த மாதிரி ஃபைன் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கருவேப்பிலை போடும்போதே நல்லா தூளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் அதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் கூட திருப்பி வந்து உங்கள் கருவேப்பிலை பொடி வந்து சீக்கிரமாக கெட்டு போகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கையில் ஜஸ்ட்டு இப்படி பண்ணுறேன், நல்ல பொடியாக ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதுவும் நம்ம வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது இப்போது லாஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதுவும் சேர்க்கணும். இப்போ இந்த பூண்டோடு சேர்த்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறமா சால்ட்டு எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பொடி கிரைண்ட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்லா அந்த பூண்டு ஸ்கின்னோட போட்டு நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, அப்புறமா நல்லா சூடு சாதம், நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. நல்ல ஒரு இம்யூனிட்டி பவுடரே சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லது. அது இந்த டைமுக்கு நம்ம நிறைய இம்யூனிட்டி சாப்பிட்ற ஃபுட் எடுத்துக்கினா அவ்வளோ இப்போது நான் வந்து நெய் போட்டு பிசைஞ்சு நல்லா நிறைய பொடி போட்டு சாப்பிட்றேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்டு முடிஞ்சதுமே இப்போ நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்து அகைன் திருப்பி எல்லாம் அந்த டிவி ஷோகேஸில் எல்லாம் ரீசெட் பண்ணணும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வைங்க. அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட, தண்ணி இருந்தால் கூட திருப்பி டஸ்ட்டு வந்து அப்படியே வந்து உட்காந்துடும். திருப்பி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வச்சிங்கன்னா டஸ்ட் அவ்வளோவா சேராது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு தாங்க வேலை. ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் வச்சா தான் வீடு வந்து நல்லா பார்க்க வந்து நல்லா அழகாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அபி வந்து சூப்பராக தொடச்சிட்டாரு. நல்லா க்ளீனாக ஃபுல்லாக எல்லாமே போட்டு நல்லா தொடச்சிட்டான் அவன். இது ஃபுல்லாக தொடச்சான். அண்ட் அகெயின் அப்புறமா அந்த சைடு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக அந்த மிரர் ஷெல்ஃப் தெரியுது பார்த்தீங்களா, அதுவும் ஃபுல்லாக அவன் தொடச்சான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்கள் வீடு வந்து ஹால் ஃபுல்லாகவே க்ளீனிங் வேலை தான். அதுக்கப்புறமா வந்து இப்போ மாப்பிங் பண்ணணும். மாப்பிங் பண்ணிட்டேன்னா ஸோ வேலை ஹால் எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போது நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். எப்போவுமே யூஸ்வலாகவே ஈவினிங்ஸ் ஆனாவே ஒரு 5 to 7 வரைக்கும் மொட்டை மாடிக்கு போயிட்டு கிட்ஸோட கொஞ்சம் நேரம் அவங்க கிரிக்கெட் அதெல்லாம் எல்லாம் வெளியிலையும் அனுப்ப முடியாது. அதனால் மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 hours எல்லாமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வாக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அவங்க பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறது. ஸோ எங்களுக்கு டைம் வந்து நல்லா அப்படி டைம் பாஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எண்டு வந்தாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட் ஆகும். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பை.